பெருமானே அற்ப பந்துக்களே, ரகுகுல திலகம் தசரத புத்திரன், சீதையின் மணாளன், ஹனுமனின் எஜமானன், நம் அனைவருக்கும், அனைத்து மக்களுக்கும், அனைத்து ஜீவராசிகளுக்கும், அனைத்து ஜீவர்களுக்கும் தாயாகவும் தந்தையாகவும் எம்பெருமான் ராமச்சந்திரமூர்த்தியும் தாய் ஜானகி மாதாவும் விளங்குகிறார்கள். அவருடைய பாதார விந்தங்களை சரணமடைந்து ராமனை பற்றி நேற்றைய தொடர்ச்சியிலிருந்து இன்றைக்கு ரோமர்களின் சாம்ராஜ்யத்திலும் அந்த வரி ஒலித்தது. சீசருக்கு பல லட்சம் வருடம் முன்னாலேயே அதை சொன்னவன் ஸ்ரீராமன். ராமனின் புகழ் உலகம் முழுக்க பரவி இருந்தது. இன்னும் தாய்லாந்து முதல் இந்தோனேஷியா, கிழக்கு சைனா வரை அவனின் வரலாறு உண்டு. அப்படி மேற்கிலும் பரவியிருந்த ஸ்ரீராமனின் புகழ் வரிதான் சீசர் சொன்னது. ஸ்ரீராமனின் அரசு தேவலோக அரசுக்கு நிகராக இருந்தது. அவன் பரதனிடம் கேட்கும் கேள்விகளில் தொகுப்பு, அவன் விளக்கும் பல நிர்வாகிகளின் தொகுப்பு சாணக்கியனின் அர்த்தசாஸ்திரத்திலேயே அப்படியே வரும். ஆம், ஸ்ரீராமனை இங்கு எல்லா விஷயங்களுக்கும் எடுத்து காட்டவனானவன். அவன் செய்த ராஜ நீதியை பின்னாளில் மனுநீதி சோழன் தன் மகனை பசுவுக்காக கொல்லும் அளவு ஆட்சி கொடுத்து, அவனின் பொய் சொல்லா குணமே ஹரிச்சந்திர கதையும் நாதம், அவனின் சகோதர பாசத்தின் தொடர்ச்சியே பாரதம், அவனின் அரச நீதியின் தொடர்ச்சியே சாணக்கியரின் அர்த்தசாஸ்திரம். இன்னும் ஏராளமான காரணம் உண்டு. ஒருவனின் நற்குணத்தை பற்றி அவனின் நண்பர்களோ பலன் பெற்றவர்களோ சொல்வதில் அர்த்தமில்லை. அவனின் எதிரி என்ன சொல்கிறானோ அதுதான் நிஜம். ராவணன் மாயமான் ஒருவனுக்கு மாரீசனிடம் சொன்னபோது ஸ்ரீராமனின் குணம் பற்றி வேந்துரைத்து அவனுக்கு துரோகம் புரிய முடியாது என மறுகிறான் மாரீசன். ஸ்ரீராமன் ஒருவடத்தால் சீதை மயங்குவாள் என திட்டம் போட்டான் ராவணன். ஸ்ரீராமன் உருவெடுத்து அந்த உருவில் நமக்கு மாபெரும் நல்ல குணங்கள் வருவதை உணர்ந்து அதை சற்றென மாற்றி கதறி எழுந்தான் என்றது புராணம். போர்க்களத்தில் ஸ்ரீராமனின் அழகையும் அவனின் வீரத்தையும் ஆயுதமில்லா தன்னை வீட்டுக்கு அனுப்பி நாளைவா என சொன்னான் ஸ்ரீராமனின் மனமாற தோற்றான் ராவணன். லங்காபுரி அவன் அழகில் தோற்றான் சூர்பனகை, அவன் அன்பில் தோற்றான் விபீஷணன், அவன் வீரத்திலும் கருணையிலும் தோற்றான் ராவணன். ராவணன் வாலியாலோ இல்லை காத்த வீரியனாகவோ கொல்லப்பட்டிருக்க வேண்டியவன். ஆனால் அவன் பெரும் பக்தியின் பலன் ஸ்ரீராமன் என்னும் நல்லவனால் கொல்லப்பட்டான். இதுவே உணர்ந்தே மகிழ்வாய் உயிர்விட்டான் ராவணன். இதைவிட ஸ்ரீராமனின் பெருமை சொல்ல என்ன உண்டு? தந்தை பாசத்துக்கு எடுத்துக்காட்டான ஒருவன் உண்டா? ஸ்ரீராமன் வாழ்வு சொல்லும் ஒரு மூத்த சகோதரன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு யார் உதாரணம்? ஸ்ரீராமன் வாழ்வு சொல்லும் ஒன்றுமே இல்லை பராறு நிலையில் ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும்? ஸ்ரீராமன் வாழ்வு சொல்லும். தந்தையும் மனைவியும் பிரிந்த நிலையும் அனாதையாக நிற்கும் நிலையில் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும்? ஸ்ரீராமனின் வாழ்வு சொல்லும். நம்பியோரை காப்பது எப்படி தர்மத்தை அரங்கேற்றுவது என்பது அவன் வாழ்வு சொல்லும். மனிதனில் தன்னிலும் கீழான விலங்குகளிடம் பறவைகளிடமும் கருணையாக இருப்பது எப்படி? அவன் வாழ்வு சொல்லும். எல்லாம் தொலைந்த நிலையிலும் எதுவுமே இல்லை நிலையிலும் தர்மமும் கருணையும் ஒருவனுடன் இருந்தால் அவன் எப்படி மீள்வான்? அதை அவன் வாழ்வு சொல்லும். ராஜ்யம் ஏராளமான பெண்களும் ஏன் அந்நிய ராஜ்யங்கள் ஏராளம் கண்முன் நின்று தனக்காக ஏங்கினாலும் ஒரு மனிதன் எப்படி ஒதுங்க வேண்டும்? ராமன் வாழ்வு சொல்லும். நல்ல அரசன் எப்படி இருக்க வேண்டும்? தன் குடிகளை கண்காணித்து தன் மேல் நம்பிக்கை கொள்ள வைக்க வேண்டும். ராமனை உதாரணம். இதனாலேயே யுகமாக இந்த உலகில் ஸ்ரீராமனை வழிபடச் சொன்னார்கள். அவன் கதையினை படிக்கச் சொன்னார்கள். ஸ்ரீராமன் கதையினை முழுக்க வாசிக்கும் ஒருவனுக்கு அவனில் ஏதாவது ஒரு குணம் வரக்கூடும். அவன் அதனை பின்பற்ற வேண்டும் என்பதற்காகவே தான் வீரன் எனும் பாலியின் அகங்காரம் அவனால் ஒழிக்கப்பட்டது. அழகி என்னும் கர்வம் கொண்ட சூர்பனகையின் அகங்காரம் அவனாலே ஒழிக்கப்பட்டது. தாடகை அவனிடமே அடங்கி வீழ்ந்தாள். மூவுலகை வென்ற ராவணனின் அகங்காரம் அவனிடமே ஒழிந்தது. தன்னை வெல்ல சத்திரியன் எவனுமில்லை என்னும் பரசுராமனின் அகங்காரம் அவனிடமே ஒழிந்தது. அகங்காரம் ஒழிய ஸ்ரீராமனை வணங்குவது என்றது இந்த பூமி.
ஆற்றல் கொண்டவன் ஸ்ரீராமனை பணிந்தால் ஹனுமன் போல் தன்னிகரற்ற வாழ்வுக்கு வாழ்வார். அகங்காரம் கொண்டவன் அழிவான் என சொன்னது. ஒரு சொல், ஒரு வில், ஒரு இல் என வாழ்ந்தவன் ஸ்ரீராமன். ஸ்ரீராமனின் ஒரு குறை காண முடியா வாழ்வினை அவன் வாழ்ந்தான் என்பதன்றி வேறில்லை. ஸ்ரீராமனை இங்கு எக்காலமும் நினைவில் நிற்கச் சொன்னார்கள். அவனை அனுதினமும் வணங்கினால் அவனை போல் நற்குணத்தில் ஒன்று வரும் என்றார்கள். அவன் அருள் பெருகும் என்றார்கள். அதற்கு பெருகுமோ இல்லையோ, ஸ்ரீராமனின் வாழ்வினை தியானிப்பவர்களுக்கு ஞானம் வரும். மானிட வாழ்வு சிக்கலும் கண்ணீரும் கவலையும் மிகுந்தது. ஸ்ரீராமனுக்கு வந்த சிக்கலா நமக்கு வரும் என்று தைரியம் பிறக்கும். ஸ்ரீராம ராஜ்யம் சொன்னாலும் மனைவி பிறந்தாலும் மீண்டும் பெற்றது போல் பெறுவோம் என்று நம்பிக்கை வரும். வனவாசம் மட்டும் செல்லாமல் இருந்தால் அவனை ஹனுமன் கண்டிருப்பானா? குகனை கண்டிருப்பானா? ராமண வதம் நடந்திருக்குமா? இல்லை, சலவை தொழிலாளியின் நம்பிக்கையினை பெற்று மாபெரும் அரசனாக வீற்றிருப்பானா? எல்லா நன்மைக்கே என்று நம்பிக்கை பிறக்கும். நல்லவனாய் இருப்போம். ஸ்ரீராமனுக்கு ஹனுமன் போல் நமக்கு ஒரு வரமானா போய்விடும் என்னும் தைரியம் பிறக்கும். ஸ்ரீராமனின் பரசுராம மோதல் காட்சிகளை காணும் பொழுது அகம்பாவம் மொழியும். ஆட்சியாளர் படித்தால் நாமும் எப்படி ஆள வேண்டும் என்று ஆசை வரும். வீரன் படித்தால் நாமும் ராமனைப் போல் தர்மப்போர் புரிய வேண்டும் என்று வீரம் வரும். குறைந்தபட்சம் குகனைப் போல நண்பனை பெற வேண்டும் எனும் ஆசை வரும். விபீஷணன் சுக்ரீவன் ராஜ்யம் அவனுக்கு என்பதைப் போல் மண்ணாசை குறையும். பரதனுக்கு நாடு கொடுத்து ஸ்ரீராமன் போல் நாமும் சகோதரனுக்கு விட்டு கொடுப்போம். மண்ணாசை வராது. பேரழகி ஆனாலும் வேறெடுத்து பார்க்க மாட்டோம். இதனால் பெண்ணாசை வராது. இதனாலே ஒவ்வொரு மனிதனும் ஸ்ரீராமனின் கதையினை படிக்க வேண்டும் என்றது இந்த ஞான பூமி. இன்னும் இந்துக்கள் வாயில் ராமா என்னும் வார்த்தை சர்வசாதாரணம். அது அவர்கள் இரத்தத்தில் வந்தது. பூர்வ புண்ணியமாய் ஜென்மமாய் வந்தது. இது இன்னும் வரும். ஸ்ரீராமன் காலந்தோறும் யாரையாவது உலகிலும் இப்பூமியில் தொற்றுக்கொண்டே இருப்பான். பல ஆயிரம் வருடம் கடித்து அவன் நாளே கட்டுப்படுவதெல்லாம் சாதாரண விஷயமல்ல. எகிப்து, ரோம் இன்னும் பல மதங்கள் செத்தே விட்ட நிலையிலும் ராமன் ஆலை மட்டும் உயிர்த்தெழுவது எப்படி? அவன் தர்மம் சத்தியம் ஒரு காலம் அழியாது. சுவாமி விவேகானந்தர் தம் அமெரிக்காவில் சொற்பொழிவில் ஸ்ரீராமனை ஏன் இந்து மதம் கொண்டாடுகின்றது, ஸ்ரீராமன் என்பதன் தத்துவ வடிவம் என என்பது இப்படி சொன்னார். ஸ்ரீராமபிரான் புராதன வீர சகாப்தத்தின் சின்னம், தர்மத்தின் ஒட்டுமொத்த உருவம், அவர் அற நெறிகளின் சின்னம். அது மட்டுமல்ல, முன் உதாரணமாக திகழும் ஒரு மகன், ஒரு தந்தை, ஒரு கணவன், எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு அரசன் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி நம் கண்முன்னே கொண்டு வந்து ஸ்ரீராமபிரானை தருகிறார் வால்மீகி முனிவர். அவருடைய அற்புதமான தூய வாழ்வு, மாசு மறுவற்ற நடை, அழகான மொழி, அதே நேரத்தில் எளிமையான ஒரு மொழி நடை. இதை மிஞ்ச உலகில் எதுவும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொண்டு அப்படிப்பட்ட ஒரு மொழியில் ஸ்ரீராமனை வர்ணிக்கிறார். ஸ்ரீராமனைப் போல ஒருவனை காண நீங்கள் உலகில் இதுவரை தோன்றிய எல்லா இலக்கியங்களையும் ஆழமாக இன்னும் ஒருபடி மேலே சென்று உதிவரச் சொல்வேன். வருங்காலத்தில் உலகத்தில் எழுதப்பட போகின்ற அத்தனை இலக்கிய நூல்களையும் கற்றாலும் நீங்கள் இன்னும் ஒரு ராமனை காணவே முடியாது. அவன் ஒப்பற்றவன். ஒரு முறைதான் அப்படிப்பட்ட குணமுடையவன் ஒருவனை காண முடியும். நன்மையும் செல்வம் நாளும் நல்குமே, திம்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றித்திருமே, இம்மையே ரமா என்று இரண்டெழுத்தினாய். நாடியவருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டாம். வீடியல் வழிதாக்கும் வீரியல் கமலை நோக்கும், நீடிய அரக்கர் சேனை நீர்பட்டழியவாகை சூடிய சிலைராமன் தோல்வழி கூறுவார்க்கே. ஸ்ரீராமனுடைய இரண்டெழுத்தை சொன்னால் எல்லா நன்மைகளும் கிடைக்கும். செல்வம், ஞானம், புகழ், லக்ஷ்மி கடாட்சம் எல்லாம் கிடைப்பதோடு பாவங்கள் அடிந்து இந்த ஜென்மத்திலேயே விடுதலை கிடைக்கும். இந்த ஸ்ரீராமனை மனமாற வணங்குங்கள். வான்மேகத்தில் ஒரு துளியும் தாகம் தீர்க்கும் என்பது போல, வைரத்தின் ஒவ்வொரு துண்டும் மின்னும் என்பது போல, ராமநாமனின் குணங்களில் ஒன்றே ஒன்று உங்களில் கலந்தால் போதும்.
உங்கள் வாழ்வே மாறும் என்று சமூகத்தை மாற்றும். ஹனுமன், விபீஷணன், வால்மீகி, கம்பன், விவேகானந்தர் என ஏராளமான உதாரணங்களை சொல்லிக்கொண்டே இருக்க முடியும். நிச்சயம் அதில் உங்கள் பெயரும் வரும். எல்லா இந்துக்களும் வால்மீகியினை போல் ஸ்ரீராமன் பெயரையே சொல்லிக் கொண்டிருக்கின்றனர். அவ்வளவு ஏன் காசியில் பரமேஸ்வரன் இருக்கும் தருவாய் இறக்கும் தருவாயில் எல்லா உயிர்களை ராமா என்று சொல்லி முக்தி அளிக்கிறார். மூல ராமே விஜயதே ஹரி சர்வோத்தமா. ஜெய் ஸ்ரீராம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து. எப்பேற்பட்ட உகந்தமான பெருமை தரக்கூடிய பெருமையான சொல்லே இல்லைன்னு சொல்லலாம். ராமன் என்று சொல்கிறதுக்கே யோகிதை வேணும். ராமன் என்று சொன்னாலே நம்ம பிறவி செய்த பாவம், முற்பிறவி செய்த கர்ம வினை அனைத்திலிருந்தும் நம்மை விடுவித்து நம்மை காத்து நிற்கக்கூடிய தெய்வமாக, மனிதனாக தெய்வம் நமக்கு வழிகாட்டியாக நமக்கு வழிகாட்டியது என்றால் ஒவ்வொருடைய இல்லத்திலும் ராமனின் தத்துவத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ராமாயணம் என்று சொல்லக்கூடிய வேதத்திற்கும் மேலாக இருக்கக்கூடிய அந்த பதிவை நாம் வீட்டில் வைத்துக்கொண்டு அதை பூஜித்தாலே நாம் ராமபிரானை பூஜித்த புண்ணியம். அதனால் இதில் வரக்கூடிய சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ராமன் எப்படியெல்லாம் துயரம் துன்பத்தையும் அனுபவித்து அதை நம்மளுக்கு வாழ்வில் ஏற்பட்டால் நாம் இதை எப்படி எடுத்துக்கொண்டு வாழ வேண்டும் என்பதற்கு வழிகாட்டியே வாழ்ந்து காட்டினான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. அதை அனைவரும் புரிந்து கொண்டு நாமும் வாழ்வோம், நாடும் நலம் பெற வேண்டும், ராமராஜ்யம் அமைக்கும், ராமனே சத்தியவான், ராமனே அனைத்தும், ராமராஜ்யமே ஏற்படும், ராமனுக்கே ஜெயம் என்று கூறிக்கொண்டு சீதாலட்சுமண வரசத்து அன்மஸ்மேத பக்தாஞ்சன வீராஞ்சன பஞ்சமாஞ்சனை பிரார்த்தித்த ஆசீர்வாதம். ராமானுஜன் திவ்ய திருவடிகளே சரணம்.